Please subscribe Sadhguru Sai Creations. அதாவது என்ன ரீசன்னே தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த நைட் ஃபால் ப்ராப்ளம் நிறைய ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்க முடியுது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா, இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா, இல்லை தினம்தோறும் இது நடந்துக்கிட்டே இருக்குன்னா கம்ப்ளீட்டாக பாடியில் எந்த நியூட்ரிஷனும் இல்லாமல் அப்போது இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? அப்போது எடுக்கக்கூடிய ஃபுட்டு நமக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இந்த கஞ்சியை டெய்லி காலையில் குடிச்சிக்கிட்டே வரணும். அப்போது இதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், இதற்கான இயற்கையான ஒரு சொல்யூஷன் என்ன, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்க்கலாம். பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 30 வயது 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு அன்யூஷுவலாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்வீங்க. அதாவது என்ன ரீசன்னே தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஆண்கள் நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம், இருந்தாலும் ஏன் இப்படி நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த நைட் ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்டியூனல் எஜாக்குலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது வெட் ட்ரீம்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நைட் ஃபால் ப்ராப்ளம் நிறைய ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்க முடியுது. இப்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா, இதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா, இது நார்மலாக அப்படியே விட்டுடலாமா, இல்லை வேறு ஏதாவது இது ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுருமான்ற மாதிரி ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த நாக்டியூனல் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரலாம். இல்லை தினம்தோறும் இது நடந்துக்கிட்டே இருக்குன்னா கம்ப்ளீட்டாக பாடியில் எந்த நியூட்ரிஷனும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஸ்டாமினா இல்லை, எனக்கு நடக்கவே முடியல, எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, தூங்கி வழிகிற மாதிரியே இருக்குது அப்படின்ற ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? அப்போது எடுக்கக்கூடிய ஃபுட்டு நமக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? விந்து கட்டுவதற்கு, அதாவது நார்மலாக நம்மளே வெளியேற்றுறதுக்கு பதிலாக உடலே அதை தானாக வெளியேற்றிட்டே இருக்குன்னா உடலை எந்த வகையான சத்துக்களுமே இருக்காது. அப்போது இந்த விந்து நீர்த்த விந்து கெட்டிப்படுறதுக்கும் இல்லை இந்த மாதிரி நாக்டியூனல் எஜாக்குலேஷன் இருக்குன்னா அதற்கான இயற்கை மூலிகைகள் என்னென்ன, உணவு முறைகள் ரொம்ப முக்கியங்க. இப்போது இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஆண்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்க்கும்போது ராகி, இந்த கேழ்வரகு. தொடர்ந்து இந்த கேழ்வரகு தினம்தோறுமே நம்ம பயன்படுத்தலாம். இப்போ கேழ்வரகு நைட்டை இரவு ஊற வச்சுட்டு காலையில் அதை நல்லா அரைச்சி வடிகட்டி அது பால் மட்டும் தனியாக எடுத்துட்டு இந்த பாலில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ணி குடிக்கணுங்க. ஸோ நைட்டு எவ்வளோ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி ஊற வச்சா கூட போதுமானது ஒருத்தருக்கு. அப்போ 1/2 கப் அளவு அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும். ஸோ 50 கிராம் அளவுக்கு ராகியை நல்லா இரவு நேரத்தில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் நல்லா அரைச்சி இதை ஃபில்டர் பண்ணி அதோட பால் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கஞ்சி மாதிரி டெய்லி காலையில் குடிச்சிட்டு வரணும். ஸோ டீ காஃபி எல்லாம் குடிக்கிறீங்களா, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த கஞ்சியை டெய்லி காலையில் குடிச்சிக்கிட்டே வரணும். அப்போது இதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். இப்போ நரம்புகள் வலிமையாக ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தடுத்து இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடலில் அந்த ஸ்டாமினா நல்லாவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொன்னால் கால்சியம், நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி நமக்கு சரியாகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இதுக்கு நம்ம கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெண்களும் இதை எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த கஞ்சி ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், எனக்கு சுகர் இருக்குது இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குது, இந்த கஞ்சியை நம்ம எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாங்க. ஆனால் சுகர் இருக்கக்கூடியவங்க இதில் ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி காலையில் இதை குடிக்கிறதுனால உடல் நல்லாவே பலம் பெற ஆரம்பிக்கும். இதே மாதிரி நம்ம இப்போது கேழ்வரகுல செஞ்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, மற்ற தானியங்களையும் நம்ம செய்யலாம். சிறுதானியங்களும் இதே மாதிரி அரைச்சி பால் எடுத்து இதில் வெந்தயமும் ஊற வச்சு பால் எடுத்து இதில் நம்ம கலந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி டெய்லி காலையில் அஸ்வகந்தா பொடியும் ஏலக்காயும் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது. இதை தாண்டி நம்ம உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் இந்தந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உடல் சூடு குறைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிடலாம்? மஞ்சள் பூசணி ரொம்ப சிறந்தது. பூசணியோட விதைகளும் சாப்பிட்லாம். ஸோ பூசணி விதைகள், மஞ்சள் பூசணி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி தான் இந்த வால்நட். ஸோ ரெகுலராக 2 இல்லை 3 வால்நட் உணவில் டெய்லி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அருகம்புல். ஸோ அருகம்புல் சாறு வாரம் ஒரு முறை எடுத்துக்கணும். இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத கழிவுகள் முதல்ல வெளியேறினா மட்டும்தான் உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வாரம் ஒரு முறை அருகம்புல் ஜூஸாக நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி உணவில் முளைக்கட்டிய கோதுமை. இந்த முளைக்கட்டிய கோதுமை எப்படி பயன்படுத்தலாம்? நார்மலாக நம்ம கோதுமையை பயன்படுத்துவோம். இதில் முளைக்கட்டி அந்த கோதுமையை பயன்படுத்தும்போது விந்து கெட்டிப்படுது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வாட்ரி செமன் இருக்கும், ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இவர்கள் முளைக்கட்டிய கோதுமையை நம்ம பயன்படுத்தலாம். அதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த முளைக்கட்டிய கோதுமை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, கோதுமையை நல்லா தண்ணீரில் ஊற வச்சு ஒரு 2 நாட்கள் ஆகும். அது முளைவிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அதை உலர்த்தி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நம்ம உணவாக சாப்பிடலாம். உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இதுவே கஞ்சி மாதிரியும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது, முளைக்கட்டிய கோதுமையை பயன்படுத்தும் பொழுது ஆண்களுக்கு அதிகமான ஒரு பலம் உண்டாகும். உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஒரு 30 வயது 40 வயது இருக்கும், ஆனால் வெயிட் பார்த்தோம்னா ஒரு 40 kg தாங்க இருக்கேன், 45 தான் இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முளைக்கட்டிய கோதுமையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பூனைக்காளி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, பூனைக்காளி சூரணம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூனைக்காளி சூரணம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வால் மிளகு சேர்ந்துருக்கும். ஸோ பூனைக்காளி ஒரு 100 கிராம் இருக்குன்னா 20 கிராம் அளவுக்கு இதில் வால் மிளகு சேர்ந்துருக்கும், 10 கிராம் அளவுக்கு ஜாதிக்காய் இதில் சேர்ந்துருக்கும், ஏலக்காய் ஒரு 10 கிராம், சீரகம் 10 கிராம். இந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய பூனைக்காளி சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இரவு நேரத்தில் நைட் ஃபால் இருக்குது, ஸோ நாக்டியூனில் எஜாகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மருந்துகளை நீங்கள் தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 நாட்கள்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடையும் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான ரீசனே அதிகமான உடல் உஷ்ணம் தான். எனக்கு சுகர், பிபி எல்லாமே நார்மலாக இருக்குது, இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிகமான உடல் சூடு. இந்த உடல் சூடு அதிகமாக இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த தேவையில்லாமல் நைட்டில் இந்த மாதிரி எஜாகுலேஷன் ஆகிறது நடக்க ஆரம்பிக்கும். அந்த உடல் சூடை நம்ம தணிக்கிறதுக்கு நெய் சார்ந்த மருந்துகளோ இல்லை உணவில் அடிக்கடி நெய் சேர்த்து சாப்பிட்றதோ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அஸ்வகந்தா சூர்ணமும் நெய்யோடு இரவு நேரத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் உடல் சூடு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் இயற்கையாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.